بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله، خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين. الله يا هادي، سبحان الله وبحمده سبحان الله العظيم. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. قال رسول الله صلى الله عليه وسلم: لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا، وكما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களையும் அவனுடைய பொருத்தமான வாழ்வை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை மேலும் மறுமையில் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. அவர்களுடைய கண்ணியமான அந்த நடைமுறையை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றும் அந்த பாக்கியங்களை தருவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் அதிகமாக்கி ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், முசீபத்திலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பு தந்து திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பு தருவானாக. நம்முடைய பொருளாதாரம், மனைவி மக்கள், மனைகள், வியாபார ஸ்தலங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தை தருவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் இந்த நோன்பை கடமையாக்குவது எதற்காக வேண்டி என்று சொல்லும்போது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும், இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நோன்பை நான் விதியாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தக்வா என்பது பல அமல்கள் மூலமாக நமக்கு வரும். தொழுதால் தக்வா வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு வைத்தால் தக்வா வரும் என்று சொல்கிறான். ஜக்காத்து கொடுத்தால் தக்வா வரும். ஹஜ்ஜு செய்தால் தக்வா வரும். பலவிதமான கோணங்களில் அல்லாஹ் தஆலா தக்வா உண்டாக்குகிறான். அப்படி என்றால் அந்த தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் அதை சொல்லணுமா இல்லையா? தக்வான்றா என்ன? ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபர்களிலே தலைவராக திகழக்கூடிய ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, தக்வா என்றால் இம்திசாலுல் அவாமிரி வஜ்தினாபுன் நவாஹி, அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை தவிர்த்து நடப்பதும் தான் தக்வா என்று சொல்லி தருகிறார்கள். தக்வா என்று சொன்னால் வெறுமன தொழுகை என்பது மட்டுமல்ல, வெறுமன நோன்பு வைப்பது மட்டுமல்ல, வெறுமன ஜக்காத் ஹஜ்ஜு செய்வது அது மட்டுமல்ல. ஒட்டுமொத்தத்திற்கும் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தக்வா என்று சொன்னாலே அல்லாஹ் ஏவியது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை ஏவி இருக்கிறார்களோ அதை எடுத்து நடப்பது, எதை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடப்பது, இதுதான் தக்வா என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதற்கு ஆதாரமாக குர்ஆன்ல சொல்றாங்க,
ஆதகுமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ். இந்த ரசூல் உங்களுக்கு எதை காட்டி தந்தார்களோ, எதை கொண்டு வந்தார்களோ அதுதான், அதைத்தான் நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும், அதைத்தான் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று அவர்கள் தடுத்தார்களோ அதை நீங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாதான் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சியவர்களாக ஆக முடியும். அப்படி நீங்கள் வாழ இல்லைன்னு சொன்னா இன்னல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதுதான் தக்வா. எதை செய்யக்கூடாது என்று தவிர்த்தார்களோ அது அத்தனையும் நாம் தவிர்த்து வாழ்வதற்கு பேருதான் தக்வா என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தக்வா என்பதற்கு பல இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் சொல்லி தருவான். பொதுவா தக்வா என்று சொன்னாலே தடுத்தல் என்ற அர்த்தம். அதாவது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், وَكَيْفَ تَتَّقُونَ يَجْعَلْ لَكُمْ إِنْ كَفَرْتُمْ. அதாவது நாளைக்கு மறுமை நாளையில் சிறுவர்களுடைய நரைகள் கூட, முடிகள் கூட நரைத்து போகுமே, அந்த நாளையில் வேதனை விட்டு உங்களை நீங்கள் எவ்வாறு தடுத்துக் கொள்ள போகிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். தத்தகூன், அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தக்வா என்ற வார்த்தையை சொல்லுவான். அப்ப தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் நாம் தடுத்துக் கொள்வது, நம்மளை தற்காத்துக் கொள்வது. இதற்கு பேரு தான் தக்வா என்று அரபியில் சொல்லுவாங்க. தடுத்துக் கொள்வது, தற்காத்துக் கொள்வது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதை எடுத்து நடப்பதும், எதை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடப்பதும் தான் தக்வா. அப்படி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேதனைகள் வராது, சோதனைகள் வராது. இல்லை என்று சொன்னால் சோதனைகள் வரும், தண்டனைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லுவான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ. இந்த பாதை, நான் காட்டி தந்த இந்த பாதை இருக்கிறது, தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான இந்த பாதை இருக்கிறது, இந்த பாதையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த பாதையிலே, நான் காட்டி தந்த இந்த பாதையில நீங்கள் நேராக சென்று கொண்டு இருங்கள். ஃபத்தபிஉ, அதை நீங்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க. வலா தத்தபிஉ சுபல, உலகத்தில் பல வழிகள் இருக்கும், எந்த வழிகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். உலகத்தில் நின்றவனும் போனவனும் வந்தவனெல்லாம் அவன் ஒரு கலாச்சாரத்தை சொல்லிக் கொண்டு இருப்பான், அவன் ஒரு நடைமுறையை சொல்லிக் கொண்டு இருப்பான். எதையும் நீங்கள் காது தாழ்த்தி கேட்க வேண்டாம், நடைமுறைப்படுத்த வேண்டாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நாங்கள் எதை சொல்லி தந்தோமோ, எந்த பாதையை உங்களுக்கு காட்டி தந்தோமோ அந்த பாதையில் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பின்பற்றி போய்கொண்டே இருங்கள். யகூதிகளுடைய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நஸ்ராவுடைய கலாச்சாரம் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, யகூதிகள் யூத நசராக்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனி கொள்கை இருந்தது. ஆனால் என்னுடைய கூட்டத்திற்கு 73 கூட்டமாக பிரியும், அதிலே ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொர்க்கம் செல்வார்கள். நானும் என்னுடைய தோழர்களும் எதிலே இருக்கிறோமோ அதுதான் நேரான வழி என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எத்தனை வழிகள் உலகத்தில் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் தூக்கி எறிந்து விடுங்கள், அது தேவையில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த வழியை உங்களுக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அப்படி நீங்கள் வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேரான வழியை விட்டும் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இது எப்ப தெரியுமா தெரியும்? சக்கராத்துடைய நிலையில தான் தெரியும். இந்த உலகத்துடைய ஓட்டத்தில் நாம் யாரை வேண்டுமானாலும் பிரியப்படலாம். அந்த நடிகன் வெட்டியதை போன்று நாம் முடிவெட்டிக் கொள்ளலாம், அந்த நடிகை உடுத்தியதை போன்று நாம் சேலைகளை வாங்கி உடுத்திக் கொள்ளலாம், அந்த நடிகரை போன்று நாம் ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம், எல்லாம் நீங்க உடுத்தலாம். ஆனா எப்பொழுது தெரியுமா தெரியும்? அந்த நேரான பாதை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பாதை எதை காட்டி தரவில்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். என் வழி எது என்று சொல்லி தந்தார்கள். நீ சாப்பிடுவது,
நீ குடிப்பது, நீ செருப்பு மாட்டுவது எதை சொல்லித் தரவில்லை. உன் மனைவியிடம் வீடு கூடுவது கூட இந்த வழிமுறையில் தான் வீடு கூட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை காட்டி தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வழியில் நீங்கள் நடப்பதுதான் நேரான பாதை. அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த பாதை, வேறு எந்த வழியை நீ எடுத்துக்கொண்டாலும் அது அத்தனையும் வழியற்ற பாதைகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்வான், தாலிக்கும் வஸாக்கும் பிஹி, இந்த உபதேசம் எதுக்கு தெரியுமா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்வான். யோசித்து பாருங்களேன் அருமையானவர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, யோசித்து பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி. உஸ்மான் ஃபில் ஜன்னா என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வாயால் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டே சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூன்றாவது கலீஃபா என்று இந்த சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய சஹாபி. அவருடைய ஆட்சி காலம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தை விட விருந்து இருந்தது. இவ்வளவு பெரிய ஆட்சியாளர். ஆனால் கபுருஸ்தானுக்கு சென்றால் தாடி நடையும் அளவிற்கு அழுவார்களாம். ஏன் அழுக வேண்டும்? சொர்க்கத்தை கொண்டுதான் அவர்கள் நன்மாராயம் சொல்லிவிட்டார்களே, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமே. அவர்களுக்கு மனம் கொண்டதா, இருந்ததா, ஆசை இருந்ததா, எப்படி வேண்டாலும் வாழலாம் என்ற நினைப்பு இருந்ததா? ஆனா நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமே, எந்த விதமான முன் அறிவிப்புகளும் இல்லாமல் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமே. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் கபுருஸ்தானுக்கு சென்றால் தாடி நனையும் அளவிற்கு அழுதார்களே. ஆனா நாம் அதை பற்றி கடந்து செய்கிறோம். எத்தனை இடங்களில் நாம் கடந்து செல்கிறோம் கபுருஸ்தான்களை. என்றைக்காவது இந்த இடத்திற்கு ஒரு நாள் நாம் வரப்போகிறோம் என்ற சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா? நாம் கொஞ்சமாவது ஏன் கபுருஸ்தானுக்கு எத்தனை ஜனாசாக்கள் அடக்கப் போகிறோம், இன்றைக்காவது நாம் இந்த இடத்திற்கு வரப்போகிறோம் என்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறோமா? நம்முடைய தக்வா எங்கே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஏனென்றால் நாம் பல வழிகளை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். எந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டுமோ அந்த பாதையை நாம் தவறி வேறு வழிகளை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதான் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வித்தியாசமே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஒரு மாமேதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என் மனைவி ஆயிஷாட்டை போய் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கடைசி காலத்தில் சொன்னார்கள், என் சமூகத்துடைய பாதி விளக்கம், மார்க்கத்துடைய விளக்கம் ஆயிஷாவுக்கு தெரியும். ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் 17 வயசு 18 வயசு தான், ஒரு சிறுமி. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமும் முடிச்சிருக்க மாட்டோம், அப்படித்தானே? ஒரு சிறுமி அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துடைய பாதி கல்வி ஆயிஷாட்டை இருக்கிறது என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய மாமேதை. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல அரசவையிலே நீதிபதியாக இருந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். குடும்பவியல் சட்டம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சட்டம், அவங்கள வச்சு தான் தீர்க்கப்படும். அவ்வளவு பெரிய சஹாபி பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த பெண்மணி என்று போட்ட ஹைருன் நிசா, பெண்களிலே சிறந்தவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் போற்றப்பட்ட ஒரு பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் அவருடைய மடியில் தான் போனது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஹதீஸ்களிலேயே அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த பெண்மணிகள்ல ஆயிஷா நாயகி தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து ஆயிஷா நாயகி தான். அவ்வளவு ஹதீஸ்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆனால் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். கூடியிருந்த பெண்கள் எல்லாம் கேட்டாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களே, உம்முல் முஃமினீன் அவர்களே, எதுக்கு நீங்கள் அழுகிறீர்கள்? ஏன் அழுக வேண்டும்? நீங்கள் தான் நபியுடைய மனைவியாச்சே, சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபாகி விட்டதே, சொர்க்கம் என்று சொல்லப்பட்டவர்களே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? எதற்காக வேண்டி அழுக வேண்டும்? அல்லாஹ்வால் என்னுடைய நபிக்கு நீங்கள் தான் மனைவியாக இருக்க வேண்டும் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான், நபியே இந்த பெண்மணியை நீங்கள் மனைவியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், கபரை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று. யோசித்து பாருங்களேன்,
அருமையான இஸ்லாமியர்களே, எத்தனை பெண்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. ஒவ்வொரு பெண்களும் உங்களுடைய மனதிலே கையை வைத்து கேட்டுக்கொண்டு பாருங்கள், நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அழுதிருப்போம்? கபரை நினைத்து நாம் எத்தனை தடவை அழுதிருப்போம்? அவருடைய தக்வா எங்க போச்சு? நம்முடைய தக்வா எங்க போய்விட்டு எங்க இருக்கிறது? யோசித்து பாருங்கள். கடைசியில சொன்னார்கள், இவ்வளவு சிறப்பும் இருந்தும் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி கடைசியில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? நபிகள் ஒரு பெட்டியை எடுத்துட்டு வர சொன்னாங்க. பெட்டியை எடுத்துட்டு வந்தாங்க. திறந்தால் கஸ்தூரி வாடை அப்படியே கமகம என்று மணத்து கொண்டு இருந்தது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜுப்பா ஒரு சட்டை இருந்தது. அதை எடுத்து சொன்னார்கள், நான் வஃபாத்தான பிறகு என்னை கஃனிடும் போது இந்த துணியை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் இருந்த துணி, அவருடைய மேனியில் இருந்த துணி, இந்த துணியை என்னுடைய உடம்போடு வைத்து நீங்கள் கஃனிட்டு நீங்கள் அடக்கம் செய்யுங்கள். இந்த துணியுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் எனக்கு கபருடைய வேதனையை நீக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. யோசித்து பாருங்களேன், நம்மளை கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி பாருங்களேன். நம்மளுடைய நிலைமைகளை யோசிச்சு பாருங்கள். நம்முடைய தக்வா எங்க இருக்கு? நம்முடைய வழிகள் எங்க? அவருடைய வழிகள் எங்க? சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்ட மனிதர்களுடைய நிலை அப்படி என்று சொன்னால் நமக்கு என்ன நன்மாராயம் இருக்கிறது? யோசிச்சு பாருங்கள். மார்க்கத்தை விட வேற என்ன நன்மாராயம் இருக்க முடியும்? அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் இன்னைக்கு எத்தனை அலட்சிய போக்குகள் தெரியுதா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம். இன்னைக்கு அப்படியே நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. பொறாமை நிறைஞ்சு போய் இருக்கிறது நம்முடைய சமூகத்தில். தக்வா எங்கிருந்து வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தனாஜஷு, ஒருவரை வீழ்த்துவதற்காக வேண்டி இன்னொரு தொழிலை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தெருவில் எத்தனை கடை இருக்கு தெரியுமா? போட்டிக்கு போட்டி இன்னைக்கு தொழில் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். போட்டி ஒருத்தனை வீழ்த்துவதற்காக வேண்டி நீங்க தொழில் செய்ய வேண்டாம் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தருடைய முன்னேற்றத்தை, நீங்கள் ஒரு தொழிலுடைய முன்னேற்றத்தை முடக்குவதற்காக வேண்டி பக்கத்தில் நீங்கள் தொழில் வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு தெருவில் எத்தனை வலிய கடை இருக்கு தெரியுமா நம்மளுக்கு? அல்லாஹு அக்பர், காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் தஆலா. வலா தபாகது, நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வலா ததாபரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் முகம் பார்க்காமல் விரண்டோட வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பிரச்சனை தெரியுமா? எல்லாம் சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனை. நம்ம ஊரை பொறுத்தவரை நிக்காவுடைய பந்தங்கள் எங்கே வருகிறது? அண்ணன் தம்பி சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க, அக்கா தங்கச்சி சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க, மாமா மச்சான் சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பேசாத அளவுக்கு தான் பிரிவினை ஏற்பட்டு போகிறது. நம்மளுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் சந்தித்துக் கொள்ள நேரத்தில் அப்படி முகத்தை திருப்பிக் கொண்டு ஓட வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படி நிறைய உபதேசங்களை செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லிவிட்டு சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது இங்கே இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டினார்கள் என்று ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். தக்வா என்பது உள்ளத்தில் தான் இருக்கிறது, உங்களுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது, உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்விலே கிடையாது, நீங்கள் கோபம் கொள்வதிலே கிடையாது, உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரத்தில் இருக்கிறது. தக்வா என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த தக்வா உள்ளத்தில் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியான வழியில் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அருமையானவர்களே, அப்ப தக்வா உடையவர்கள்னா யார் என்று நம்ம அறிஞ்சிக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில நபர்களை அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எல்லாம் தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உங்களுடைய ரப்புடைய அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். என்னைக்கு நாம் செய்த ஒரு செயல் பாவம் என்று உள்ளத்திலே உறுத்துதல் ஏற்பட்டு விட்டதோ உடனே நம்மளை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும். அதுல நம்ம தாமதம் காட்டக்கூடாது. ஷைத்தான் வழிகெடுத்துடுவான், அந்த சிந்தனையிலிருந்து மாற்றி விடுவான்.
தொழுதுட்டு நம்ம தௌபா செய்வோமே, நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம இஃப்தாருடைய நேரத்தில் தௌபா செய்வோமே, சஹருடைய நேரத்தில் தௌபா செய்வோமே, அப்படிலாம் இருந்துடக்கூடாது. நாம் வழியிலே சென்று கொண்டு அந்த பாவம் செய்த அடுத்த கணம் நம்முடைய உள்ளத்தில், ஆகா இது பாவமாச்சே, அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானே, அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறானே என்ற எண்ணம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் உறுத்துதல் வந்து விடுகிறதோ அடுத்த கணமே, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு, என்னை நீ மன்னித்து விடு, நான் தெரியாமல் செய்து விட்டேன், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதி பூண்டோடு எந்த ஒரு மனிதன் வாயால் சொல்லுவானோ அல்லது உள்ளத்தால் எண்ணுவானோ அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப பாவத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். இரண்டாவதாக சொன்னான், அல்லாஹ் சொல்றான் ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் இந்த இடத்துல இமாம்கள் சொல்லி தர்றாங்க, இந்த இடத்துல ஏன் சொர்க்கத்தை பிற்படுத்தி மக்ஃபிரத்தை முற்படுத்தி சொல்றான்னு சொன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது எல்லா மனிதர்களும் பாவத்தை விட்டும் பரிசுத்தமாய்த்தான் சொர்க்கத்துல போவாங்க. பாவத்தோடு யாரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, மன்னிக்கப்பட்டவனாகத்தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்றாங்க ஒரு இடத்துல சூரத்துல் முஹம்மதுல, சொர்க்கத்துக்குள் சொர்க்கவாசிகள் நுழைந்த பிறகு என்னுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான் என்று குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. அப்ப பாவத்தோடு எந்த மனிதனும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்போ அதனுடைய அளவுகள் அல்லாஹ் சொல்லி தர்றான். ஏன்னா அப்படி பாவம் செய்தவனாக இருந்தால் நரகத்தில் கொஞ்ச நாள் வேதனை செய்யப்பட்டு அதாவது ஹயாத்துன் நகர் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு பக்கத்தில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறு, அந்த ஆற்றுல போய் அவனை குளிக்க வச்சு அவனை பரிசுத்தப்படுத்தி வெண்மையாக்கி அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்திற்கு போவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். சரி, இந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் ஜன்னத்தின் அருதுக சமாவாத்து வல் அர்த், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம். யாராவது கணக்கிட முடியுமா? எந்த கருவியாவது கண்டுபிடிச்சிருக்குதா வானத்திற்கும் பூமிக்கும் இவ்வளவு தூரம் இருக்கிறது என்று? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். இதெல்லாம் இவ்வளவு பெரிய சொர்க்கம் யாருக்கு தெரியுமா தயாரிக்கப்பட்டு இருக்கிறது? வஇத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது தயார் செய்யப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். தக்வாவுடையவர்களுக்காக தயாரிக்கும். ஏன்னா தக்வாவுடையவர்களுக்கு கூலி கொடுப்பது உலகத்துல அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு எந்த இடமும் கிடையாது, எந்த அந்தஸ்தும் கிடையாது. உலகத்தில் அவர்களுக்கு கூலி கொடுக்க முடியாது. ஏன்னா உலகத்தை பொறுத்தவரை எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முடிவு இருக்கும். இந்த ஃபேன் இருக்குது, இது எத்தனை நாளைக்கு ஓடும் சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அவ்வளவுதான், கெப்பாசிட்டி முடிஞ்சு போச்சு, அதோட தூக்கி போட்ட வேண்டியது. இந்த போன் இருக்குது, இது எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும்? இன்னைக்கு யூஸ் ஆகுது, ஆனா எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும்? எப்போ மண்டை போடும் சொல்ல முடியாது, தூக்கி போட்ட வேண்டியதுதான். வானம் பூமி எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், வானம் கியாமத்து நாளையில் அப்படியே தூளு தூளாக அப்படி உடைஞ்சு விழுகும் என்று அல்லாஹ் சொல்றான். பூமி பஞ்ச பஞ்சாக அப்படி பறக்கும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். வானத்திற்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அங்க எந்த விதமான ஒரு அளவுகளே கிடையாது, ஒரு நிரந்தரம் கிடையாது, ஒரு எல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க அல்லவா, எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு சயின்ஸ் அப்படியே ஒத்துக்கொள்கிறது இந்த வார்த்தையை. வஷ்ஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரில் லஹா, அல்லாஹ் சொல்றான் சூரியன் தன்னுடைய நிலைக்கோட்டில் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு சயின்ஸ் அப்படியே ஒத்துக்கிறது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியும் இந்த வார்த்தை, அல்லாஹ் சொல்ற வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லி தர்றாங்க, நீங்க எல்லாம் அடிச்சு பார்த்தா தெரியும், யூடியூப்ல அடிச்சு பார்த்தா தெரியும். என்ன தெரியுமா? உலகத்தை சும்மா எந்த கோள்கள் இல்லாம வெற்றிடமா வைத்துக் கொண்டா அலைகள் மாதிரி அப்படியே போய்கொண்டே இருக்கிறதா. இப்படி ஒரு துணியை நம்ம ஒரு காத்துல அப்படி காய வச்சோம்னா எப்படி இந்த அலையா போகும் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த பூமி அப்படி அலையா போய்கொண்டே இருக்கிறது. அந்த அலையில தான் இந்த கோள்கள் அத்தனையும் சுத்தி கொண்டே இருக்கிறது என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது அல்லாஹ் அப்படியே சொல்றான். சொன்னது மட்டுமல்ல, குல்லுன் ஃபீ ஃபலக்கின் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். எந்த இடத்திலுமே இந்த வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு கோள்களும் அதன் நிலைகோட்டை சுற்றி கொண்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். இந்த குல்லுன் ஃபீ ஃபலக்கின் இந்த இடத்துல இப்படி வருது, அரபி வார்த்தைகள் இப்படித்தான் வரும். இப்படி பார்த்தாலும் அதே வார்த்தைகள் தான் வரும். நீங்க இப்படி எழுதினாலும் குல்லுன் ஃபீ ஃபலக்கின், அதை இப்படி எழுதினாலும் அதே மாதிரி வரும். ஏன்னா அந்த ஒவ்வொரு கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது என்ற இடத்தில் அல்லாஹ் தஆலா வார்த்தையே சுத்த வைக்கிறான்.
அவ்வளவு அழகான வார்த்தையில் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல போட்டு சொல்றான். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க என்ன தெரியுமா, எல்லா கோள்களும் சுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா, சூரியனுடைய அந்த சூடு வெளிச்சம் என்று சொல்றான். சூரியன் சந்திரனுடைய வெளிச்சம். அல்லாஹ் எங்க சொன்னாலும் வேற ஏதாச்சும் சொல்றானா, சூரியனையும் சந்திரனை தான் பிரதானமாக சொல்லி தருவான். ஏன் தெரியுமா, சூரியனும் சந்திரனுடைய அந்த ரெண்டு திசையில இருந்து இப்படி சுத்துவதனால தான் அந்த அலைகள் ஏற்படுகிறது. அந்த அலைகள் காரணமாகத்தான் அந்த கோள்கள் தன்னுடைய தன்னைத்தானே அந்த கோட்டில் சரியான முறையில் சுத்தி கொண்டு இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். வஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரத் யாசின்ல வருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் அழியக்கூடிய நாளையில் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து கிழக்கே உதிக்கும் என்று சொன்னார். அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, ஒன்வேல போய்கிட்டே இருக்கோம், ஒன்வேல போய்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரு 100 காரு ஒரு 200 காரு போய்கிட்டு இருக்குது. முன்னால போகக்கூடிய காரு திடீர்னு திரும்பி பின்னோய் அதை எதிர்த்து வந்தா எப்படி ஒன்னோடு ஒன்று மோதிக்கிறோமா இல்லையா, ஒன்னோடு ஒன்று மோதிக்கிறோமா இல்லையா. ஒன்வேல போகக்கூடிய காரு அதே ஒரு முன்னால போற கார் திரும்பி வந்துச்சுன்னு சொன்னா பின்னால வந்தவங்களாம் ஒன்னோடு ஒன்று மோதிக்குவானா இல்லையா. அதே மாதிரி தான் கியாமத்தினுடைய அடையாளங்களில் சூரியன் எதிர்மறையாக உதிக்கும் போது எல்லா கோள்களும் ஒன்றோடு, ஏன்னா சூரியன் வெளிச்சத்தில் தான் எல்லா கோள்களும் கரெக்டா அந்த கோடில் சுத்தி வருகிறது. எப்போ சூரியன் தன்னுடைய நிலைக்கோட்டை மாற்றி விடுகிறதோ, எதிர் திசையை உதிக்க ஆரம்பித்து விட்டதோ, எல்லா கோள்களும் ஒன்றோடு ஒன்றாக அங்கே மோதிக்கொண்டு வானமும் பூமி அப்படியே எல்லாமே எல்லா கோள்களும் செயலிழந்து போய் பூமியில வந்து விழுகும் என்று இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு அற்புதமான விஷயத்தை பத்தியெல்லாம் சொல்லி தர்றாங்க. அப்போ அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அப்போ இந்த வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று எந்த கருவிகளும் இன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப வானத்திற்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒரு ஒரு அளவுகோல் கிடையாது. முடிவு இருக்கிறது, நிரந்தரம் கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போய்விடும். அப்போ முத்தகீன்களுக்கு கூலி கொடுப்பதற்கு இந்த உலகம் தகுதி இல்லை. சொர்க்கத்தில் தான், சொர்க்கத்தில் எல்லாமே நிரந்தரம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தரான். அப்போ அந்த சொர்க்கத்தை யாருக்கு நான் தயார் வைத்திருக்கிறேன், முத்தகீன்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தரான். சரிங்க, யாருங்க முத்தகீன்? அல்லாஹ் வரிசையை சொல்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் தர்ராஇ, வசதியான நிலைமையிலும் சரிதான், ஏழையான நிலைமையிலும் சரிதான், வசதியற்ற நிலையிலும் சரிதான், அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அடுத்து என்ன தெரியுமா, வல் காதிமீன கைல், கோபத்தை மெண்டு விழுங்கக்கூடியவர்கள். இன்னைக்கு அதுதாங்க நம்மள்ட்ட நிறைய இருக்குது. டென்ஷன் மாதிரி ஒரு பெரிய நோயை உலகத்தில் எதுவுமே கிடையாது தெரியுமா. ஒரு டாக்டர் வாட்ஸ்அப்பில் பேசிட்டு இருந்தார் ஒரு சில தினங்களுக்கு முன்னால். அந்த வீடியோ கேட்டேன். சென்னையில் உள்ள அப்போலோவில் உள்ள டாக்டர்னு நினைக்கிறேன் அவர். அதாவது ஒரு மனுஷன் கோபப்படுறான்னு வைங்களேன், கோபப்பட்டா அவனுடைய உள் உறுப்புகள் அத்தனையும் சூடாகிறதா, உள் உறுப்புகள் அத்தனையும் சூடாகிறது. சூடாகிட்டு அது திரும்ப நார்மலுக்கு வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகுதான். அதுவரையும் அந்த உறுப்புகள் அது தன்னுடைய டென்ஷன் ஆகி அதை அப்படியே அது வேதனைப்படுத்தப்படுகிறது என்று அந்த டாக்டர் சொல்லி தர்றாரு. அதனால நீங்க கோபப்படாதீங்க, எப்படிதான் இருந்தால் நீங்க கோபப்படாதீங்கன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகருக்கு வந்தாங்கல்லவா, எவ்வளவு அடி வாங்கினாங்க, எவ்வளவு திட்டு வாங்கினாங்க. அது நீண்ட ஒரு சரித்திரம். அது அவ்வளவு அடி வாங்கியும் திட்டு வாங்கியும் ஒரு தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நாயகமே, உங்களுடைய அனுமதி மட்டும் தாருங்க, இந்த மக்களை அழித்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்களா, ஆத்திரப்பட்டார்களா? இல்லை, இவர்களை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இவருடைய சந்ததியினர்கள் இஸ்லாத்தில் வருவார்கள் என்று சொல்லி நீங்கள் எதுவும் செய்துவிட வேண்டாம், போங்க என்று திருப்பி அனுப்பினார்களே. கோபத்தை மெண்டு முழுங்குபவன் தான் தக்வா உடையவன் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். கோபம் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனைவிட்ட சண்டைக்கு போறது, மகள்கிட்ட சண்டைக்கு போறது, குடும்பத்துல சண்டை.
நல்ல கணவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வெளியிலிருந்து உள்ளே ஊருக்கு வரப்போகிறாய் என்று சொன்னால் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். என் கணவர் வருகிறார், என் வாப்பா வருகிறாங்க என்று சந்தோஷம் அடைய வேண்டும். அவன்தான் உண்மையான தகப்பன், குடும்ப தலைவனுக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு குடும்பத்துல பாருங்க எத்தனை பிரச்சனை தெரியுமா? ஏன்னா கோபம் கொள்ளாதவன், கோபத்தை மீண்டும் விழுங்குவன் தான் உண்மையின் வீரத்தை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீரன்னா யாரு? 10 பேர் அடிச்சு வீழ்த்துறவன் வீரனா இல்ல. கோபம் வரக்கூடிய நேரத்தில் கோபத்தை அடக்கிக் கொள்பவன், தன்னை தற்காத்துக் கொள்பவன் தான் வீரம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கோபத்தை மிண்டு மெழுங்குபவன் தான் தக்வா உடையவன் என்று சொன்னாங்க. மூணாவதாக அல்லாஹ் சொல்றான், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிக்கணும். நம்மள்ட்ட ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்களா, மன்னிக்கணும். மன்னிக்கத்தன் அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி. இன்னைக்கு காலில் லேசா மிதிச்சா கூட எத்தனை சண்டை தெரியுமா? எவ்வளவு பெரிய வார்த்தைகளை திட்டம் தெரியுமா? அவ்வளவு பெரிய சண்டைகள் இன்னைக்கு நடக்குது. மன்னிக்க கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க மக்காவில், இன்னைக்கு பழி தீர்க்கப்படும். ஏன்னா எல்லாரும் அடிபட்டு போனவர்கள், சொந்த நாடு, சொந்த ஊரு, சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு மதீனாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்ட சஹாபாக்கள் திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது உங்களை எல்லாம் பழி தீர்க்குவோம் என்று எல்லாரும் ஆனந்தமாக சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வந்தபோது நாயகத்தை விரட்டி விட்டார்கள் தானே. 2 ரக்காயத்து தொழுவதற்கு கூட அனுமதி இல்லை முகம்மதே என்று விரட்டப்பட்டவர்கள் தானே. மக்காவுடைய அந்த மேலே காபத்துல்லாஹ் மேலே ஏறி நின்று சொன்னார்கள், ஓ ஜனங்களே, இந்த நாள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த நாள் பழிதீர்க்கும் நாள் அல்ல, மன்னிக்கும் நாள். உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கும் மனப்பான்மை இருப்பவன் தான் உண்மையான தக்வா உடையவன். அவனுக்குத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நாலாவதாக சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபஸஹும் ذكرல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான உறுத்துதல் ஏற்பட்டு விடுமே என்று சொன்னால் உடனே அல்லாஹ்வை கூப்பிட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அவன் மன்றாடி அவனுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் தக்வா உடையவன். அவனுக்குத்தான் இந்த சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்பது அது பரவி இருக்கக்கூடிய ஒன்று. தக்வா என்று சொன்னாலே நாம் அல்லாஹ் எதை நமக்கு சொல்லி தந்தானோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி தந்தார்களோ அதை எடுத்து நடப்பதும், எதை தவிர்த்து நடக்க சொன்னார்களோ அதை தவிர்த்து நடப்பதும் தான் தக்வா. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை உண்டாக்குவதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பையே நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ் நடிகார்களே, நாம் தக்வாவுடையவர்களாக வாழ வேண்டும். தக்வாவுடையவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் நாளைக்கு சந்திக்கும் போது அவன் முழு திருப்தியோடு அவனை போய் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
السائل